இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தக்காளி சட்னிக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு. ஏன்னா தக்காளி சட்னியை நம்ம நிறைய டிஷ்ஷோட சைட் டிஷ்ஷா சாப்பிடுறோம். இட்லி, தோசை வெரைட்டி, போண்டா, வடை, பஜ்ஜி, பனியாரம் இது கூட எல்லாம் நம்ம சாப்பிடுறோம். அது மட்டும் இல்லாம தக்காளி சட்னியை நிறைய மெத்தட்ல செய்யலாம். நம்ம சேனல்ல எப்பயுமே ஒரு டிஷ்ஷை ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில நம்ம வெறும் 4 இன்கிரீடியன்ஸை மட்டும் வச்சு எப்படி தக்காளி சட்னியை சிம்பிளாவும் டேஸ்டாவும் செய்யலாங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு லலிதாஸ் குயிசின். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் இவ்வளவுதாங்க. வெங்காயமும் தக்காளியும் இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கி அரைக்க தான் போறோம், அதனால ரொம்ப பொடியாக கட் பண்ணுற அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு சின்ன குழி கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற இந்த காஞ்ச மிளகா, பூண்டு இதை சேர்த்து லைட்டாக மைல்டாக வதக்கினா போதும். கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் இதை சேர்த்துடலாம். ஆனியனையும் ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை, மைல்டாக வதக்கினா போதும். இதில் நான் தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துடுறேன். வேணும்னா நம்ம அரைச்சி தாளிச்சதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 மினிட்ஸ் இதை மூடி வச்சுட்டு குக் பண்ணலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெங்காயம் தேவையான அளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடணும். இது கலந்து நல்லா வதக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த தக்காளி ஹாஃப் குக் ஆன பிறகு எடுத்து அரைச்சோம்னா ஒரு ஸ்வீட்டிஷான டேஸ்ட் வரும். இதே ஃபுல் குக் ஆன பிறகு எடுத்து அரைச்சோம்னா ஒரு புளிப்பான டேஸ்ட் வரும். தக்காளி ஹாஃப் குக் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் ஆகும். பிட்வீன் 5 to 10 மினிட்ஸில் உங்களுக்கு என்ன டேஸ்ட் வேணுமோ அந்த டைமிங்கில் நீங்கள் இறக்கிக்கலாம். இப்போ நான் 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வைக்க போகிறேன். இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. ஒரு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு சின்ன குழி கரண்டி எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு, உளுந்து சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே இதில் காஞ்ச மிளகாய் ஒன்றும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தாளித்து போட்டிடலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப டேஸ்டியான ஈஸியான தக்காளி சட்னி ரெடி. நான் இதை தோசையோட இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களும் இதை உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷோட ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நான் ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.